நாமும் கற்போம், கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேபிள் ட்ரிக்ஸ். அதாவது 8ஆம் வாய்ப்பாடு 7ஆம் வாய்ப்பாடு இது ரெண்டையும் வச்சு 87ஆம் வாய்ப்பாடு எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம 8ஆம் வாய்ப்பாடு பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 5 கட்டம் மேலையும் கீழையும் போட்டுக்கிறேன். இதுல நம்பர் வந்து 1 2 3 4 5 கீழே 6 7 8 9 10. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 1ஆம் நம்பர் கட்டத்துல நான் 0ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து 2ஆம் நம்பர் கட்டத்துல 1, இங்க 2, இங்க 3 4 4ன்றது முடியுது, அதனால இங்க 4ன்னு போட்டாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 6 7 8 புரிஞ்சா இது வரைக்கும்? இப்ப நான் என்ன பண்ண போறேன், அதாவது கடைசியில இங்க முடியுதா 4ன்ற இடத்துல பக்கத்துல 0 2 4 6 8 இப்படி வரிசையா நான் போட போறேன். அதாவது இந்த இடத்துல 0, இங்க பக்கத்துல 2, இங்க 4, இங்க 6, இங்க 8. புரியுதா? இதே மாதிரி மேல என்ன போட்டோம்னா அதே தான் நான் கீழையும் போட போறேன். அதாவது 0 2 4 6 8. இப்ப 8ஆம் வாய்ப்பாடு நமக்கு வந்துருச்சு. அதாவது 1 8 2 8 16 3 8 24 4 8 32 5 8 40 6 8 48 7 8 56 8 8 64 9 8 72 5 8 80 இது வரைக்கும் முடிஞ்சு. இப்போதைக்கு நான் இடையில கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒருவேளை 4 8 கேட்கறேன்னா இங்க என்ன நம்பர் வேல்யூ இருக்கு? 32. 4 8 32. ஓகேவா? அதே மாதிரி இங்க 8 8 64. இப்ப புரிஞ்சா அந்த மெத்தட்? புரிஞ்சு. அடுத்த மெத்தடுக்கு அடுத்தது 7ஆம் வாய்ப்பாடு ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இங்க வந்து நான் 0ன்னு எழுதுறேன். அடுத்தது 1, இங்க 2 முடியுதா? முடிகிற வட்டத்தை கீழே உள்ளது, அதாவது இதுக்கு நேரா உள்ளத நான் அதே நம்பர் தான் எழுதுறேன். 2ன்றது முடியுது. அதே மாதிரி இங்க 2ன்னு ஆரம்பிச்சிருக்கேன். இங்க 3, இங்க 4 4ங்கிறது முடியுதா? அது கீழே நேரா உள்ள வட்டத்துல 4ன்னு எழுதியிருக்கேன். பக்கத்துல 5, பக்கத்துல 5, இங்க 6. ஓகேவா? புரிஞ்சா? எப்படி போட்டேன்னு? அதே மாதிரி இந்த இடத்துல நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்க 1 இதுக்கு நேரா உள்ளது, அதாவது கோடு போட்டு இழுத்துருக்கணும். இந்த இதுல வந்து 2, இங்க 3, இங்க கடைசி நம்பர் 3ன்றது முடியுது. அதுக்கு அடுத்த நம்பர் 4ன்னு தான் எழுதணும். அதாவது 4 5 இங்க 6. ஓகேவா? 6ன்றது முடியுது. அடுத்தது நான் என்ன பண்றேன், இங்க 7 8 9. ஓகேவா? புரிஞ்சா? பதி பாப்பமா 7ஆம் வாய்ப்பாடு 1 7 7 16 3 7 21 4 7 28 5 7 35 6 7 42 7 7 49 8 7 56 9 7 63 70 தெரியும். ஓகேவா? புரிஞ்சா? நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு 8ஆம் வாய்ப்பாடு தெரியாது, 7ஆம் வாய்ப்பாடு தெரியாது. அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த ட்ரிக்ஸை வச்சு நான் போட்டேன். சப்போஸ் உங்களுக்கும் தெரியல அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 8ஆம் வாய்ப்பாடும் 7ஆம் வாய்ப்பாடும் பார்த்தாச்சு. இதை வச்சு நம்ம 87ஆம் வாய்ப்பாடு எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 87ஆம் வாய்ப்பாடு நம்ம பார்க்க போறோம். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் வந்து 8ஆம் வாய்ப்பாடு எழுதிருக்கலாம். சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1 2 3 4 5 இது மாதிரி 10 வரைக்கும் நான் எழுதிட்டேன். இந்த 8ஆம் வாய்ப்பாடு இங்க கண்டுபிடிச்சோமா அதை அப்படியே எழுதிட வேண்டியதா. இல்ல நமக்கு தெரியும் அப்படின்னா 1 8 8 தெரியலன்னா இத கூட பாத்துக்கலாம். நமக்கு வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா. ஓகேவா? 8 16 3 8 24 4 8 32 5 8 40 6 8 48 7 8 56 8 8 64 9 8 72 5 8 80. புரிஞ்சா நான் என்ன பண்ணிருக்கேன்ட்டு? அதாவது 8ஆம் வாய்ப்பாடு நான் வரிசையா எழுதிருக்கேன். அதாவது தெரியும்னா அப்படியே போட்டிருக்கேன், தெரியல அப்படின்னா இத இங்க என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ இதை எடுத்து அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? புரிஞ்சா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18 என்ன ஆன்சர் இருக்கு? 80. இதை அப்படியே நான் எழுதிடுறேன். இது வரைக்கும் புரியுதா?
அடுத்து 7ஆம் வாய்ப்பாடு பார்க்கலாமா? இங்க அதாவது ஓரேழு 7, இங்க ஈரேழு 14, 14, மூவியில 21. அதாவது இங்க தெரியலனா பாத்துவோங்க. 4 28, 5 35, 35. அடுத்து 6 42, 42, 2, 6 42, 7 49, 49. சரியா? தெரியலனா இங்க கூட பாத்துவோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8 56, 56. அடுத்து 9 63, 63. 5 70. ஓகேவா? புரிஞ்சா? புரிஞ்சுனே. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட் இருக்கு, இங்கயும் பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட். சேர்த்து எழுதிடலாமா? 8 7 ஒரு 87, 87, 87 1 87, 87. இங்க 2 நம்பர் இருக்கு, இங்கேயும் 2 நம்பர் இருக்கு. அதாவது என்ன பண்ணணும்னா இத நம்பரை 16ன்ற நம்பரை அப்படியே வச்சுக்கணும். பக்கத்துல உள்ள 1 சேர்த்துக்கணும். 16 கூட்டல் 1 17, 17. பக்கத்துல கடைசி என்ன இருக்கு? 4, 2 87 174, 87 2 174, 174. புரிஞ்சா? அடுத்தது 24 கூட்டல் 2 26, 26. பக்கத்துல என்ன இருக்கு? 1 கடைசியில. சரியா? 3 87 261, 87 3 261. ஓகேவா? அடுத்தது இங்க 32 இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 2 கூட்டினா என்ன வரும்? 34, 34. கடைசி நம்பர் 8, சரியா? 4 87 348, 48. 87 4 348, அடுத்தது இங்க 40 இருக்கு, 40 கூட்டல் 3 43, 43. கடைசி என்ன நம்பர் இருக்கு? 5, 5. சரியா? 5 87 435, 87 5 435, 435. அடுத்தது இங்க 48 இருக்கு, இங்க கூட்டல் 4. அதாவது தெரிஞ்சுன்னா அப்படியே கூட்டி போடுங்க, தெரியலனா அப்படியே கையை விட்டு கூட கூட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா? 48 கூட்டல் 4 52, 52. சரியா? கடைசியில என்ன இருக்கு? 2. அப்பனா 6 87 522, 87 6 522. புரிஞ்சா? அடுத்து 56 இருக்கு, 56 கூட்டல் 4 60, 60. இங்க கடைசி என்ன இருக்கு? 9, 9. ஓகேவா? 7 87 609, 87 7 609, அடுத்தது 64 கூட்டல் 5 69, 69. பக்கத்துல என்ன இருக்கு? 6. சரியா? 8 87 696, 696. 87 8 696, ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 72 கூட்டல் 6 78, 78. கடைசி நம்பர் 3. 9 87 783, 783. 87 9 783. ஓகேவா? இங்கேயும் 2 நம்பர் இருக்கு, இங்கேயும் 2 நம்பர். நான் இதை அப்படியே வச்சுக்கலாமா? 80 கூட்டல் 7 87, 87. கடைசியில 0. சரியா? அப்பனா 587 870, 87 10 870, 870. இந்த மெத்தடை வச்சு 10ல இருந்து 99ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் போடலாம். இதை வச்சே நீங்க வகுத்தல் வாய்ப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா 1ல இருந்து 9 வாய்ப்பாடு தெரிஞ்சா போதும். நம்ம 10ல இருந்து 99 வரைக்கும் வாய்ப்பாடு வச்சு வகுத்தல் சம் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகேவா? புரியுதா? புரியுது. காப்பி பண்ணிக்கோங்க.